Hi friends, welcome back to Zymax. நம்ம simplification series பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல sum of the series எப்படி போறதுன்னு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க 1 plus 2 plus 3 plus dot 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 plus n. இந்த மாதிரி ஒரு சீரிஸ் இருந்துச்சுன்னா அதாவது 1 2 3 4 அடுத்தடுத்த நம்பரோட அடிஷன் கேட்டிருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா n into n plus 1 divided by 2. நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் plus dot 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 plus n ஸ்கொயர். மேல இருக்க சீரியஸே தான் 1 2 3 தான் போயிட்டே இருக்கும். பட் மேல என்ன இருக்கு நமக்கு ஸ்கொயர். இந்த மாதிரி ஸ்கொயர் வச்சு கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா n into n plus 1 2n plus 1 divided by 6. ஜஸ்ட் ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி வந்தா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். தேர்ட் ஃபார்முலா பாருங்க 1 cube plus 2 cube plus 3 cube plus dot 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 plus n cube. இதுல கியூப் வச்சு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கியூப் வச்சு கேட்டா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா போட்டோம்ல n into n plus 1 divided by 2. அதை ஸ்கொயர் பண்ணா இந்த கியூபோட ஃபார்முலா. தென் லாஸ்ட் ஃபார்முலா பாருங்க 1 plus 3 plus 5 plus dot 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 plus 2n minus 1. பாருங்க எப்படி இருக்கு இந்த சீரிஸ் ஒரு ஆட் நம்பர்ஸா இருக்கு 1 3 5 7 அதெல்லாம் என்னது ஆட் நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸோட சம் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலானா n ஸ்கொயர். ஸோ இந்த 4 ஃபார்முலாஸும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியா சம்ஸ் போறதுன்னு சொல்லி தரேன்.